கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கொஷினை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் முதல் வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல உயிர் பிரித்து எழுதுக. பல உயிர், ஆப்ஷன் பி பல கூட்டல் உயிர். பல உயிர், பல கூட்டல் உயிர். ரெண்டாவது கொஷின், இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக. இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக. இல்லாது இயங்கும். சரிங்களா? இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்தெழுதுக. இல்லாது இயங்கும். மூணாவது கொஷின் பாருங்க, வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் கீரை. நாலாவது கேள்வி, உதித்த என்ற சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல். உதித்த, மறைந்த. உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன? மறைந்த. ஐந்தாவது கேள்வி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல், சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. ஆறாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஹைக்கூ. பி சென்ட்ரியோ. சி மரபு கவிதை. ஆப்ஷன் டி லிமரைக்கோ. இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரபு கவிதை. ஏழாவது கேள்வி, பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொருந்தாத இணை எது பாருங்க, தோல் கருவிகள். உடுக்கை, தவண்டை. இந்த ரெண்டு உடுக்கையும் தவண்டையும் தோல் கருவிகளில் வராது. சரிங்களா? ஆப்ஷன் பி பாருங்க, நரம்பு கருவிகள். நரம்பு கருவி என்ன? வீணை, யாழ். காற்று கருவி குழல் மற்றும் சங்கு. கஞ்சக்கருவிகள் சாளரா, சேகண்டி. இந்த ஆப்ஷன் பி சி டி மூணுமே சரியான விடை. ஆனால் இதில் என்ன கேட்டிருக்கான் கேள்வி, பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். தோல் கருவிகள் அப்படிங்கிறது உடுக்கை, தவண்டை கிடையாது. எட்டாவது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாததை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, தோசை வைக்கப்பட்டது. இப்போ தோசை வைக்கப்பட்டது, பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சுனாவே அது செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? செய்வினைத்தொடர்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தவறானது. அப்போ இங்கே பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்கும் போது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பி என்னன்னு பாருங்க, அப்துல் நேற்று வந்தான். அப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது ஒரு தன்வினைத்தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது ஒரு செய்வினைத்தொடர். சரிங்களா? கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது செயப்பாட்டு வினைத்தொடர். இந்த ஆப்ஷன் பி சி டி மூணுமே சரியான விடை. ஆனால் இங்கே கேள்வி என்ன? பொருந்தாதவற்றை கண்டறி அப்படின்னு சொல்லுறதுனால ஆப்ஷன் ஏ தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்வினைத்தொடர்னு கொடுத்துருக்கிறதா நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றது இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எல்லாமே ஆப்ஷன் ஏ பாருங்க, பாடும் குயில். ஆப்ஷன் பி கத்தும் குயில். ஆப்ஷன் சி பேசும் குயில். ஆப்ஷன் டி கூவும் குயில் கொடுத்துருக்காங்க. அப்போ மரபு பிழை இல்லாத ஒரு சொல் எது? கூவும் குயில். சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி, சந்தி பிழையை சரிபார்த்து எழுதுக. சந்தி பிழை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதை கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். சரிங்களா? இதுதான் சரியானது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது 11வது கேள்வி, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆப்ஷன் பி ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். அதில் இந்த இடையில ஒற்றெழுத்துக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எழுதணும். சரிங்களா? சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்ன கொடுத்துருக்காங்க? ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். சரிங்களா? அடுத்தது 12வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி ஆன்சர் பாருங்க, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரிங்களா? இதுதான் சரியான விடை. அடுத்தது 14வது கொஷின் என்ன? வலுவற்ற சொல்லை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலுவற்ற சொல் எது? ஒட்டடை அப்படிங்கிறதா வலுவற்ற சொல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 15வது கேள்வி, அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு.
என்ன கேட்டிருக்காங்க? அடல் அப்படிங்கிறதோட தவறான பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆடல் அப்படிங்கிறது தவறான பொருள். அப்போ சரியான பொருள் தானே மற்றதில் கொடுத்துருக்காங்க. என்ன? வலிமை, போர், வெற்றி, இந்த மூன்றுமே வந்து அடல் அப்படின்னா அதில் சரியான பொருள் வலிமைன்னு சொல்லலாம், போர்னு சொல்லலாம், வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் தவறான பொருள் எது? இந்த ஆடல் மட்டும்தான். அடுத்து 16வது கேள்வி, கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி அப்படின்னா முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியணும். கரி அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்ம யானையை சொல்லுவோம், கருமை நிறத்தை சொல்லுவோம், அடுப்பு கறியை சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் இதில் தவறான பொருள் கேட்டிருக்கிறனால இறைச்சி அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் டி இறைச்சி. கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க இறைச்சி. 17வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. இதில் பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அதனால் 1வது 2வது குழந்தைங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன், இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஆ இ அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நீங்கள் எழுதிட முடியும், சரிங்களா? அகர வரிசைப்படுத்துகள்ல அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன். 18வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாம்பு, பேரியாழ், படகம், பிடில், சரிங்களா? இது வந்து பா வரிசை, சரிங்களா? தெரிஞ்சிருந்தால் எழுதிடலாம். பாருங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ப குரில் படகம், பா பாம்பு, பி பிடில், அதுக்கு அடுத்தது என்ன வரும்? பே அப்படிங்கிறது பேரியாழ், சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி, இதுவும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாருங்க, மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. ஓகே, மகர வரிசை வந்து தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம் நீங்கள். 20வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் டி ஆன்சர், சரிங்களா? வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம், சரிங்களா? அடுத்தது 21வது கேள்வி, குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு நம்ம விடையளிக்கிறோம் அப்படின்னா அது என்ன விடையாக இருக்கும்? ஆப்ஷன் சி சுட்டு விடை, சரிங்களா? 22வது கேள்வி, வெளிப்படை விடைகளை கண்டறிக. வெளிப்படையாக இருக்கக்கூடிய விடைகள் எது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சுட்டு, சுட்டு, மறை, நேர், சரிங்களா? வெளிப்படையாக இருக்கும், சுட்டி காட்டுவது. அது இதுக்கு முன்னாடி கேள்வி பார்த்தோம், பார்த்தீங்களா? என்னது? சுட்டு விடை. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வழியாக போனீங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம கையை நீட்டி சுட்டி காட்டுவோம், அது வந்து சுட்டு விடை. மறை விடை அப்படின்னு சொல்கிறது நேர் விடை அப்படிங்கிறது நேராகவே நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடியது. இந்த மூணுமே வந்து வெளிப்படையாக இருக்கும். இது போக மற்ற எல்லாமே வந்து உருவது கூறல், உற்றது உரைத்தல், இனமொழி விடை, ஏவல் விடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறை விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? மறைமுகமான விடைகள். 23வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை அமைத்திடுக. பார்க்கலாமா? சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்கிறோம்? முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, சரிங்களா? சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்தது 24வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தி என்றும் கூறுவர், சரிங்களா? இதற்கான வினா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த கொஸ்டின்ல இருக்கிறது தான் நம்ம ஃபுல்லாக சொல்லணும். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. 25வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை கண்டறிக. சரியான கலைச்சொல்லை கண்டறிக. இந்த 4ல் பாருங்க, அப்ஜெக்டிவ் அப்படின்னா அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, அக்ரிமெண்ட் குறிக்கோள், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒப்பந்தம், சரிங்களா? இது அப்படியே எல்லாமே மாற்றி கொடுத்துருக்கிறது நமக்கு பார்த்தா வெளிப்படையாகவே தெரியுது. இதில் சரியான விடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும்தான், சரிங்களா? உங்களுக்கே தெரியல, கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்பு, ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், சரிங்களா?
அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். இதுதான் சரியான கலைச்சொல். சரிங்களா? அடுத்தது 26வது கேள்வி பார்க்கலாமா? விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். எவ்வகை விடை? கடைத்தெரு எங்க இருக்குன்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு நீங்கள் என்ன வினா சொல்கிறீங்க? இந்த பக்கம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன வகை விடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? சுட்டு விடை. 27 பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் களவாத தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். சரிங்களா? இதை வந்து என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான்ங்கிறது தான் பிறமொழி களவாதது. இங்கே பாருங்க ஏரோப்ளேன் கொடுத்துருக்கிறது வேற்றுமொழி சொல், முக்கியஸ்தர்ங்கிறது வேற்றுமொழி சொல். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரயில்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து வேற்றுமொழி சொல். அப்போ சரியான மொழிச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது 28வது கேள்வி பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. இதுக்கும் ஆப்ஷன் பி ஆன்சர். என்னன்னு பாருங்க, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். சரிங்களா? வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 29வது கேள்வி பொறுத்துக. இதில் பாருங்க ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. சரிங்களா? இதை வந்து நீங்களே பொருத்தி பாருங்க. எப்படின்னா கீது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? சரிங்களா? இருக்கிறது, கீது இருக்கீது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இலை அப்படின்னு நம்ம பேச்சு வாக்கில் இலை அப்படின்னு சொல்கிறோம். இலை தலை அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அது இலை அப்படிங்கிறது. உலகம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. உலகம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எழுத்து வழக்கு. சரிங்களா? சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் சரியான மொழி. இதுதான். சரிங்களா? 3, 1, 4, 2. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்தது 30வது கேள்வி எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன் அப்படிங்கிறது தான் என்னது? எழுத்து வழக்கு. ரொம்ப தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலிருந்து வாரேன், ரொம்ப தொலைவிலிருந்து வரேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. சரிங்களா? இது ஒன்று மட்டும்தான், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எழுத்து வழக்கு. சரிங்களா? அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். அடுத்தது 31 திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. சரிங்களா? உலகம் எப்படி அறிஞ்சிருக்குது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிஞ்சு வச்சிருக்காங்க. சரியா? திருவள்ளுவரினுடைய புகழ் அனைவருக்குமே வந்து என்னது? உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சிருந்தா எப்படி தெரியும்? பளிச்சுன்னு தெரியும்ல. அந்த மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே திருவள்ளுவரினுடைய புகழை அறிந்து வைத்துள்ளது. சரிங்களா? அடுத்தது 32வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. இதுல என்ன கொடுத்துருக்கான்? தலைவன். சரிங்களா? 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிகன்னு சொல்றாங்க. சரிங்களா? தலை கூட்டல் எழுத்து அப்படின்னு இதை பிரிக்கலாம். தலை கூட்டல் விதி, தலை கூட்டல் மகன். அப்போ வந்து இதெல்லாம் வந்து இது. ஆனால் தலைவன் அப்படிங்கிறத ஒரே சொல் தான். 2 சொற்கள் இல்லாமல் ஒரே சொல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது. 33 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத ஒரு வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளை படிச்சு பாருங்க. காட்சியை பார் என கேட்டார், ஊருக்கு செல், கதவை திற. சரிங்களா? சந்திப்பிழையற்றது அப்படின்னா காட்சியை பார். இங்கே வந்து இக்கு வரணும். சரிங்களா? வரல. இங்கே ஊருக்கு செல் இக்கு இச்சுங்கிற வார்த்தை கொடுக்கல. அப்போ இங்கே கதவை திறங்கிறது கொடுத்துருக்கான். அப்போ 1, 4 மட்டும்தான் சரியானது. மற்ற 2 வந்து பிழையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 34வது கேள்வி கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. கூட்டப்பெயர்கள் அதாவது கூட்டமாக ஒரு நிறைய பொருள், ஒரு தனித்த ஒரு பொருள் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது வந்து மனிதன் ஒருத்தரை சொல்லுவோம். மக்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்க மனிதர்கள் இருந்தாங்கன்னா அதை வந்து மக்கள் கூட்டம்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இங்கே வந்து கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. கல் அப்படிங்கிறது ஒன்றே கல்லுன்னு சொல்கிறோம். சரியா? நிறைய கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? கற்குவியல். சரிங்களா? இதுதான் ஏக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பழம்னு சொல்கிறோம். பழம் நிறைய இருந்துச்சுன்னா வாழைப்பழத்தையே நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பழக்குலைன்னு சொல்லுவீங்களா? அதுதான். புல் அப்படிங்கிறத நிறைய இருக்கும்போது கட்டு, புல் கட்டு. சரிங்களா? அடுத்து ஆடு நிறைய சேர்ந்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஆட்டு மந்தை. ஒரே ஒரு ஆடு தனியாக இருந்தால் ஆடுன்னு சொல்லுவோம். நிறைய கூட்டமாக இருக்கும்போது ஆட்டு மந்தை. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 35வது கேள்வி அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஐ அப்படிங்கிற வார்த்தையை தகுந்த இடத்துல நீங்கள் சேர்க்கணும்.
இந்த எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? இதில் வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர் கொடுத்தாங்க. ஆடையை அணிந்தேன். ஐங்கிற வார்த்தை இங்கே சேர்க்கும்போது எயின் மாறும். சரியா? தோசை ஐ மாவு, தோசையை மாவுன்னு வராது. பள்ளியை சென்றேன்னு வராது. கண்ணனை சட்டைன்னு வராது. கண்ணனது சட்டை. பள்ளிக்கு சென்றேன். தோசைக்கு மாவு. சரிங்களா? அப்போ இங்கே ஆப்ஷன் ஏ தான் சரி. ஆடையை அணிந்தேன். ஐங்கிற வர எழுத்து எங்கே சேர்ந்து வரும்? ஆப்ஷன் ஏல தான் சேர்ந்து வரும். 36வது கேள்வி. சிறு சீரு அப்படிங்கிற 2 பொருள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? 2 மீனிங்கும் தரக்கூடிய இந்த இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? சிறு அப்படின்னா சின்னது. சரிங்களா? சிறிய விஷயம். சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. சரிங்களா? சிறியது அப்படின்னா வயதில் சிறியதாகவோ அளவில் சிறியதாகவோ இருக்கக்கூடியது. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவது அப்படின்னு என்னது? கோவப்படுவது, சீறி எழுவது. சரிங்களா? அதில் வந்து புலியை மிஞ்ச முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2க்கும் அர்த்தம் வர்றதுனால ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 37 கூற்று காரணம். சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. சரிங்களா? இந்த பாடலை படித்தாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. கூற்று 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 1, தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். சரியா தவறா சொல்லுங்க. சரியா தவறா? சரி. அடுத்தது, பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கரெக்டு. இங்கேயே பாரதியார்னு கொடுத்துட்டான். அடுத்தது பாருங்க, இதனை பாடியவர் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சரியாகும்? அப்போ இது தவறு. அப்போ எது கரெக்டு? 1, 2 கரெக்டு, சரியான விடை. 3வதுங்கிறது தப்பு. பார்க்கலாமா? ஆப்ஷன் டி 1, 2 சரி, 3 தவறு. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். 38வது கேள்வி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இங்கே சொல் கொடுத்துருக்காங்க, இங்கே பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சொல்லும் பொருளும் வந்து பொருத்தணும் நம்ம. சரிங்களா? இதுக்கு என்ன? விசும்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? விசும்பு அப்படின்னா வானம். ஊழி அப்படின்னா, ஊழி அப்படிங்கிறது ஒரு நீண்டது, ஒரு காலப்பகுதி, ஒரு யுகம். சரிங்களா? ஊழ் அப்படிங்கிறது, ஊழ்னா முறை. சரிங்களா? பீடு அப்படின்னா சிறப்பு. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. என்ன? ஆப்ஷன் சி. பாருங்க, விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, பீடு அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். சரிங்களா? பொறுத்துக. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 39வது கேள்வி. சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்கணும். நுணங்கிய கேள்வியர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். 40வது கேள்வி. கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை. பேணாமை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பாதுகாக்காமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை. அடுத்ததும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க தான். 41வது கேள்வி. செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. செவின்னு என்ன? காதுகள். காதுகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். செல்வம் அப்படின்னு இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய அறிவு. சரியா? கேட்பதால் பெறும் அறிவு தான் வந்து செல்வம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. கேட்பதால் பெறும் அறிவு தான் செவிச்செல்வம். 42 சரியான தொடரை காண்க. என்னது சரியான தொடர் பாருங்க. ஆப்ஷன் சி. இவன் நேற்று வந்தவன் அல்லன். சரிங்களா? அல்லன். இவன் அப்படின்னா என்னது? ஒருவன் தான் கொடுத்துருக்காங்க. அல்லன் அப்படிங்கிறத கரெக்டு. சரிங்களா? இங்கே பாருங்க, கந்தனும் வள்ளியும் வந்தான். தவறு. நல்ல மாணவர் காலையில் படிப்பான் அப்படிங்கிறதும் தவறு. நாளை நான் வருகிறேன். சரிங்களா? இந்த வருகிறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. 43 சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி சரியான விடை. என்னன்னு பாருங்க. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 44வது கேள்வி. சரியான தொடரை கண்டறிக. சரிங்களா? சரியான தொடரை கண்டறிக. இதில்
உயிரெழுத்து வரும்போது ஓர் அப்படின்னு வரணும். சரிங்களா? இங்கே மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து வரும்போது என்னென்னு ஒரு அப்படிங்கிறது வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓர் ஊர். சரிங்களா? உயிரெழுத்து ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்துங்கிறனால ஓர் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. ஒரு கடல். இந்த காங்கிறது என்ன? உயிர்மெய் எழுத்து. அப்போ ஒரு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே இதில் எழுதலாம். ஓர் ஊர் ஒரு கடல் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 45வது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரியான எண்ணடை. சரிங்களா? சேர்த்து எழுதுகிற மாதிரி தான் இதுவும். 2 கூட்டல் ஆண்டு அப்படிங்கிறது எங்கே வரும் பாருங்க. ஈராண்டு அப்படிங்கிறதா 2 கூட்டல் ஆண்டு அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரியான எண்ணடை எது? ஈராண்டு. 2 கூட்டல் ஆண்டு. சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது பத்தியை நம்ம படிச்சுட்டு அதற்குண்டான விடையை நம்ம சொல்லணும். சரிங்களா? கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. பார்க்கலாங்களா? கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு அடிமரம், எறான்னு சொல்கிறாங்க. அடிமரத்தை என்னன்னு சொல்கிறாங்க? எறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதன்மையான உறுப்பு அதுதான். குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கும் செலுத்துவதற்கும் கப்பல் செலுத்துவதற்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவி சுக்கான். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பலில் பாய், கயிறு ஆகியவை பழுதடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை எதை வச்சு ஒட்டினாங்கன்னா மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது? பரிபாடல் கூறுகிறது. இதை வச்சு கீழே இருக்கக்கூடிய நம்ம கேள்விகளை பார்க்கலாம். கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்கள். என்ன அழைக்கப்பட்டாங்க? கலைஞர்கள் கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா? ஆப்ஷன் பி கம்மியர். சரிங்களா? கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எது? பாருங்க. கப்பலினுடைய முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். சரிங்களா? எறா. ஆன்சர் கரெக்டா? பாருங்க. 47. 48வது கேள்வி, பருமல் எனப்படுவது யாது? பருமல் அப்படின்னா என்ன? பாருங்க. குறுக்கு மரத்தை தான் பருமல்னு நாம சொல்லியிருக்கோம். சரிங்களா? குறுக்கு மரத்தை தான் நம்ம பருமல்னு சொல்றோம். அப்ப குறுக்கு மரம் பருமல் எனப்படுவது யாரு? ஆப்ஷன் பி குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி யாது? என்ன கொடுத்துருக்கான்? பேராகிராஃப் பாருங்க. உரிய திசையில் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி சுக்கான் எனப்படும். சரிங்களா? என்னது? சுக்கான். இங்க என்ன பாருங்க. கப்பலை உரிய திசையில் செலுத்துவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். சரிங்களா? என்னது? சுக்கான். பாய்மர கப்பலில் பாய், கயிறில் ஏற்படக்கூடிய பழுதினை சரி செய்யும் பொருள் எது? மரப்பிசின். சரிங்களா? என்னது? மரப்பிசின். 50 கேள்வி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நன்றி.